வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லா வல்லோன்மாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. தமிழக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வரலாற்றில் மார்க்க கல்வியுடன் இணைந்து உலக கல்வியையும் கற்றளைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறப்போடு செய்து 5000க்கும் மேற்பட்ட இளம் உலமாக்களை உருவாக்கி மாபெரும் கடமையை நிறைவேற்றி வரக்கூடிய சிறப்புக்குரிய நமது அத்தாயி கல்வி குழுமத்தின் சார்பாக தற்பொழுது 200 அத்தாயி இளம் பட்டதாரி ஆலிமாக்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய சங்கைக்குரிய நிறுவனர் அல்லாமா ஏஎம் முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களே, சிறப்பாக பல்வேறு அரிய தகவல்களை நம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை வரலாற்று தொடர்போடு அற்புதமாக எடுத்துரைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு தலைவர், மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் அருமை அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, அவர்களோடு வருகை இருந்திருக்கக்கூடிய சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய AICC மெம்பராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஹசன் மௌலானா அவர்களே, அவர்களோடு வருகை இருந்திருக்கக்கூடிய அமீர் கான் அவர்களே, SDPI கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்களே, அதே போன்று அமீர் ஹம்சா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயலாளர் அருமை நண்பர் மில்லத் எஸ்பி முகமது இஸ்மாயில் அவர்களே, முஸ்லீம் மாணவர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் தம்பி வழக்கறிஞர் நூர் முகமது அவர்களே, ராயபுரத்தை வென்று ராயல்புரமாக மாற்ற இருக்கக்கூடிய மேலாள் அமைச்சர் ரஹ்மான் கான் அவருடைய அருமை மகனார் அருமை சகோதரர் ஜுபைர் கான் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உருது அகாடமியினுடைய துணைத் தலைவர் நயீமுர் ரஹ்மான் அவர்களே, ஹஜ் கமிட்டியினுடைய உறுப்பினர் ஹாஜா நஜ்முதீன் அவர்களே மற்றும் ஆண்டவர்களே, சான்றவர்களே, அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய உஸ்தாதுமார்களே, பட்டம் ஏற்கக்கூடிய அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அத்தாயி கல்வி குடும்பத்தோடு சற்றப்ப 10 வருடங்களாக கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் முதல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். ஆரம்பத்திலே நமக்கு ஒரு வித்தியாசமாக என்ன இப்படி இருக்கின்றது என்று நாம் எல்லாம் கருதினாலும் அதன் பிறகு இந்த குடும்பத்தோடு பயணிக்கும் பொழுது சிறப்பான பணியை, சமுதாயத்துக்கு தேவையான பணியை, ஒரு புரட்சிகரமான பணியை செய்யக்கூடிய ஒரு சன்மார்க்க சேவை நிறுவனம் அத்தாயி கல்வி குழுமம் என்பதிலே மிகவும் பெருமைப்பட்டு நான் பல நிகழ்வுகளிலே சொல்லியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்தாபனம் இன்று 40க்கும் மேற்பட்ட ஊர்களிலே, தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலே ஒரு அற்புதமான பணியை தொடர்ந்து செய்து வருகின்றது. எனக்கு முன்பு பேசியவர்களெல்லாம் மிக அற்புதமாக சொன்னார்கள். நமது எம்எம் அப்துல்லா அவர்கள் அற்புதமாக சொன்னார், மார்க்கம் கலாச்சாரம், மார்க்கத்தையும் கலாச்சாரத்தையும் ஒன்றா போட்டு இணைத்து பேசி குழம்பிக் கொள்ளக்கூடாது. கலாச்சாரம் போல கலையையும் இணைத்து பேசக்கூடாது. கலை என்பது இஸ்லாமிய கலை வேறு, திராவிட கலை வேறு.
இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக செய்வதே அதை போட்டு குழப்புறது தான். கட்டிடக்கலைகள் இருக்கின்றதே, கீழக்கரையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஒரே கட்டிடக்கலை. அது இந்து கட்டிடக்கலை அல்ல, அது இஸ்லாமிய கட்டிடக்கலையும் இல்லை, திராவிட கட்டிடக்கலை. அவன் வந்துக்கிட்டு இது கோயிலாக இருந்ததை மாற்றி விட்டார்கள் என்று இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. கலாச்சாரம் அப்படிதான். கலாச்சாரம் என்பது எல்லா மதங்களில் உள்ள தமிழர்களுக்கும் ஒரே கலாச்சாரம் தான். கலாச்சாரத்திலே நம்மை ஒன்றோடு ஒன்று பேசி நம்மை தனிமைப்படுத்தக்கூடாது. ஒன்றை ஒன்று விளங்கி நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு இல்லை. உமரு புலவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறு கூட அப்படிதான். உமரு புலவர் ஒரு தமிழனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு புலவராக இருந்ததன் காரணமாக மீசையை முறுக்கி கொண்டு செய்கு சதகத்துல்லா போரிடத்திலே சென்று நான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு கவிதையாக துவக்க நான் ஆசைப்படுகின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னார். அவங்க பெரிய மகான். இவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு முதல்ல நீ என்னத்தப்பா எழுத போறா நபிகள் நாயகத்தை பற்றி, மீசையை முறுக்கிட்டு வந்திருக்கிறா, இந்த மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி மறுத்தளிச்சிட்டாங்க. சீரா புராணத்தினுடைய வரலாற்றில் அது இருக்கின்றது. இவர் ரொம்ப கவலைப்பட்டு நான் இவ்வளோ தூரம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு அரகுத்தமிழில் அற்புதமாக ஏற்றக்கூடிய முயற்சிகளுக்கு நம்மளுக்கு இப்படி சொல்லிவிட்டாரே என்று மனம் நொந்து போய் பள்ளிவாசலில் போய் ஆழ்ந்து படுத்துட்டாங்க. அதில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன என்று சொன்னால், அந்த உமரு புலவருடைய கனவிலே நபிகள் நாயகம் அவர்கள் தோன்றினார்கள். கவலைப்படாத, மீண்டும் நீ சதகத்துல்லா பாட்ட போ, அவர் உன்னை வரவேற்று செங்கைப்படுத்துவார் என்று சொன்னார்கள். அதே போன்று சதகத்துல்லா அப்பா அவருடைய கனவிலும் சென்று இவர் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர், நல்ல பணியை செய்திருக்கின்றார், உற்சாகப்படுத்து என்று சொல்ல, மறுநாள் மீண்டும் சதகத்துல்லா பாட்ட போகும்போது அவரை வரவேற்று எல்லா உதவிகளையும் செய்து மிகப்பெரிய காவியமாக சீரா புராணத்தை தந்தவர் உமரு புலவர் அவர்கள். தோற்றத்திற்கு அங்கே பார்க்கவில்லை, அவர் ஏற்றிய காவியத்துக்கும் தமிழ்நடைக்கும் தான் அன்னைக்கே ஒரு சான்றிதழ் வழங்கினார். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இது சீரா புராணம் இயற்றிய உமரு புலவர் எட்டயபுரத்தில் பிறந்தவர். ஒரு அற்புதமாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு மிகச் சிறப்பாக தொகுத்தளித்தவர்கள். எனவே தான் சொல்கின்றோம், கலாச்சாரம் என்பது தமிழக கலாச்சாரத்தோடு நாம் ஒன்றிணைந்தவர்கள். புடவை கட்டுற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சவுதி அரேபியாவில் கிடையாது. அதே மாதிரி கலைகள், கட்டிடக்கலைகள் எடுத்துக்கிட்டால் காயல்பட்டினம், கீழக்கரை, பழமையான ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலை திராவிட கலை தான் பள்ளிவாசலுக்கு இருக்கும், கோயிலுக்கு இருக்கும். இரண்டையும் குழப்பிக்கொண்டு திராவிட கலையை, திராவிட கட்டிடக்கலையை இந்துக்களுடைய கலை, இந்துக்களுடைய கோயிலாக இருந்தது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த திணிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நோக்கி இருக்கக்கூடிய அபாயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எதிர்கொள்வது? பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா மனிதர்களோடும் நாமும் இணக்கமாக பழகி அவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், தனிமைப்பற்றக்கூடாது. அதுதான் இதில் முக்கியம். உடை நடைகளிலே நாம் வித்தியாசமாக உடை அணிந்திருந்தாலும் கூட பழக்க வழக்கங்களிலே எல்லோரோடும் இணங்கி வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இணக்கமான வாழ்வியல் முறையாகும். இஸ்லாம் என்றாலே இணக்கமாக வாழ்வதுதான். இறைவனை வணங்கி வாழ வேண்டும், இல்லாதோருக்கு வழங்கி வாழ வேண்டும், எல்லோரோடும் இணங்கி வாழ வேண்டும். இஸ்லாத்தை பற்றி 3 வரிகளை சொல்லணுன்னா நம்ம தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அற்புதமாக சொன்னார். இறைவனை வணங்கி வாழ்வது, இல்லாதோருக்கு வழங்கி வாழ்வது, எல்லோரோடும் இணங்கி வாழ்வது, அதுதான் இஸ்லாம். தனிமைப்பற்றக்கூடாது. நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தாலும் கூட தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ வேண்டும். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும். இதை எல்லா இடங்களிலும் முழங்கி வாழ வேண்டும். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டினுடைய ஸ்லோகனே இதுதான். என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சோதனையான காலகட்டத்திலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய பாஜக ஆட்சியில் என்னென்ன வகையில் மக்களை பிரித்தாள வேண்டும், மொழியினுடைய அடிப்படையிலே, மதத்தினுடைய அடிப்படையிலே, ஜாதியினுடைய அடிப்படையிலே மக்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள். அதைத்தான் நம்மளுடைய அண்ணன் TKS அவர்கள் அற்புதமாக சொன்னார்.
பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறார். அவங்களுடைய தந்தையார் திமுகவினுடைய முன்னோடி தலைவர்கள். இன்னொரு படி மேலேன்னு சொன்னால், மறைந்தும் நம் நினைவில் இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய திருமணத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் அவருடைய தந்தை டி.கே. கல்யாண சுந்தரம் அவர்கள் தான், சீனிவாசன் அவர்கள் தான் அந்த கலைஞருடைய திருமணத்துக்கே தலைமை தாங்கினாங்க. அது வரலாறு. அவர் அதனால தான் பல்வேறு விஷயங்களை சொன்னார். கல்விகள் உருவாக்குறது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் முதல் கல்வி அமைச்சர். அதே மாதிரி நம்மளுடைய தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் அடையும் போது ஒரே ஒரு காலேஜ் தான் முகமடன் காலேஜ்னு இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்பென்சர் பிளாசா எதிர்த்தாப்புல இப்போ காயிதே மில்லத் அரசு பெண்கள் கல்லூரின்னு இருக்கா இல்லையா, அது ஒரே ஒரு கல்லூரி, அரசாங்கத்தினுடைய கல்லூரி. முகம்மதன் கல்லூரி என்று இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரியும் பொழுது அந்த பேரை மாற்றிட்டாங்க. முகமடன்கிற பேரை எடுத்துட்டு அரசு கல்லூரின்னு மாற்றிட்டாங்க. சமுதாயத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு. ஒரே ஒரு கல்லூரி தான் அரசாங்கம் சார்பாக இருந்து அதையும் மாற்றிட்டாங்களே. அப்பொழுதுதான் நம்மளுடைய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்கள் நிதானமாக சிந்தித்து, ஒரு கல்லூரியினுடைய பெயரை தானே நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி, தமிழ்நாட்டிலே நாமே ஏன் கல்லூரிகளை உருவாக்கக்கூடாது என்று சொல்லி, உலகம் முழுவதிலும் பல நாடுகளுக்கு சென்று மடிப்பிச்சை ஏந்தி அப்பொழுது உருவாக்கப்பட்டதுதான் சென்னையில் இருக்கக்கூடிய புதுக்கல்லூரி, திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சதக்கத்துல்லாப்பா கல்லூரி, உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய கருத்தராவத்திற்கு இந்த கல்லூரிகளெல்லாம் உருவாகுவதற்கு மிகப்பெரிய பணியாற்றியவர் நம்மளுடைய பிதாமகன் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. இப்படி அன்னைக்கு மாற்றப்பட்ட அந்த இடத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அரசு கல்லூரி என்ற அந்த கல்லூரிக்கு காயிதே மில்லத் அரசு பெண்கள் கல்லூரி என பெயர் சூட்டியவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் இந்த நன்றி உணர்வோடு நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் நம் சமுதாயத்திலே கல்வி புரட்சிக்காக வேண்டி மிகப்பெரிய பணியாற்றியவர்களுடைய வரிசையில் தான் இன்று அத்தாயி கல்வி குடும்பமும் மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி இரு கல்விகளையும் போதிக்கக்கூடிய வகையில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒவ்வொரு முறை வரும்போது நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் ஒரு சைனா ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. ஒரு ஊரில் மதரசா இருக்குன்னா அந்த ஊரோட முடிஞ்சு போச்சு. காயல்பட்டினத்தில் இருக்கிற மகள்ரா காயல்பட்டினத்தில் மட்டும்தான். சென்னையில் இன்னைக்கு காலையில் பழவேற்காட்டுக்கு நம்ம ஹசன் மௌலானா அவர்களும் நானும் போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மதரசாங்கிறது அந்த ஊரோட முடிஞ்சுது. ஆனால் அந்த செயின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது இதுவரைக்கும். கேரளாவில் இருக்கின்றது. சமஸ்த கேரள ஜமீயத்துல் உலமா சார்பாக கிட்டத்தட்ட 10,000 கல்வி ஸ்தாபனங்களை அவர்கள் நடத்துகின்றார்கள். பள்ளிக்கூடங்கள், ஹிஃப்து மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள் என யூனிவர்சிட்டி வரைக்கும் அவங்க நடத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த ஸ்தாபனமாக தாருல் ஹுதா யூனிவர்சிட்டியினுடைய தலைமையிடமாக கொண்டு அற்புதமாக இருக்கின்றது. அது போன்ற ஒரு அமைப்பில் தான் நம்மளுடைய அத்தாயி கல்வி குழுமம் திகழ்கின்றது. விரைவிலேயே இந்த கல்வி ஸ்தாபனம் அத்தாயி பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும். இந்த 40 இன்ஸ்டிடியூஷனையும் வழிநடத்தக்கூடிய மாபெரும் ஸ்தாபனமாக உருவாவதற்கு தான் நம்மளுடைய ஆலா உஸ்தாத் அவர்கள் ஈசிஆரில் ஒரு மிகப்பெரிய இடத்த கண்டெடுத்து இப்போ அதில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. மிக விரைவில் நடக்கும். அண்மையில் தான் அவருடைய தாயார் அவர்களும் மறைந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் கூட அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று நான் அறிகின்றேன். அவர்களுடைய மகபிரத்துக்கும் நாம் அனைவர்களும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நல்ல நேரத்தில் அவங்க மறைவுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி இதுதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அங்கே தாயார் பல குழந்தைகளை சிறு வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்கள எல்லாரையும் உருவாக்கி முதல் ஆள் அவங்க சகோதரர்களையும் மூத்தவர் நம்மளுடைய நிசார் அஹமது உஸ்தாத் அவர்கள் தான். அவர்களே அனைவர்களையும் உருவாக்கி மிகச்சிறந்த ஒரு கல்விமானாக இன்று போற்றக்கூடிய அற்புதமான பணிகளை செய்து வருகின்றார்கள். இந்த பணி எல்லா நிலைகளிலும் தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் குரும்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகப்பபுரத்தில் ஒரு 400 வருடம் இருந்த பள்ளிவாசல் பாலடைந்த நிலையில் இருந்தது. அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக முழுமையாக நாங்கள் 2 கோடி ரூபாய் அளவுக்கு அதை புனரமைத்து அந்த பள்ளிவாசலை உருவாக்கினோம். அந்த பள்ளிவாசலிலே தொடர்ந்து பணிகள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பள்ளிவாசலினுடைய வளாகத்திலேயே அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய அரபிக் கல்லூரியும் துவங்கப்பட்டு நம்மளுடைய அர்ஷத் மோனா அவர்கள் தான் அதற்கு முதல்வராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மிக விரைவிலே
அற்புதமான பணிகளும் நடக்க இருக்கின்றன என்பதையும் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இங்கே பட்டமேற்கக்கூடிய இளம் பட்டதாரி ஆலிமாக்களுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லா நிலைகளிலும் சிறந்தவர்களாக, அனைத்தையும் அறிந்தவர்களாக, யாரோடும் இஸ்லாத்தினுடைய தூய அந்த சத்திய வேதத்தினுடைய அற்புதமான நெறிகளை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். மார்க்க கேள்வியோடு இல்லாமல் இப்போ நீங்கள் அரசியலையும் தெளிவுபட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இல்லாத சோதனை இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலில் தான் அந்த விசில் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் பெண்களை இப்போ விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த விசிலெல்லாம் பிடுங்கி சூரியனை காட்டக்கூடிய வகையில் நீங்கள் எல்லோரும் பணிகளை ஆற்ற வேண்டும். ஏன்னா நம்ம பெற்ற உரிமைகளை எல்லாம் பறித்து விடுவார்கள். திராவிட இயக்கம், திராவிட நெறி அதுன்னு சொல்கிறதுங்கிறது நம்ம நெறியோடு ஒத்து போகக்கூடிய நெறி. திராவிட இயக்கம்னு சொல்கிறோம், திராவிட மாடல்னு சொல்கிறேன்னு சொன்னால் இது இஸ்லாமிய நெறியோடு ஒத்து போகக்கூடிய நெறி. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதெல்லாமே இஸ்லாமிய நெறி தான். அந்த நெறியை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதன் காரணமாக தான் எல்லோரும் கைகோத்திருக்கின்றோம். இதை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலே இன்று ஆட்சி நடத்தக்கூடிய ஒன்றிய பாஜக பல்வேறு முயற்சிகளை செய்கின்றார்கள். நேரடியாக நம்ம எதிர்க்கின்றார்கள். இன்னொரு புறத்திலே மறைமுகமாக இப்படி விசில் அடிங்க, அதே மாதிரி நீங்கள் விவசாயிகளாக இருக்குன்னு சில பேர் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. எனவே நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் இங்கே இருக்கிற மாதிரி சிறுபான்மை சமுதாயத்திற்கு எந்த மாநிலத்திலும் பாதுகாப்பு இல்லை. பர்தா போட்ட பெண்கள் நடமாட முடியாது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில். அண்டை மாநிலம் கர்நாடகாவில் இது போன்ற ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில். எனவே அது போன்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய உரிமைகளை நமக்கு யார் நண்பர்கள், யார் எதிரிகள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அரசியல் ரீதியாகவும் களமாட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சத்திய பணிகளிலே, தூய பணிகளிலே, தெளிவான பணிகளிலே அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய மாணாக்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நல்ல நேரத்திலே வைத்து மீண்டும் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளும் அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜனவரி மாதம் பிப்ரவரி கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மொஹல்லா ஜமாத் மாநாடு நடந்து அதனுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்றார்கள். அதிலே நம்மளுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் சாஹிப் அவர்கள் சாரே ஜஹான் சி அச்சா பாடல் உருதுவிலும் தமிழிலும் பாட வேண்டும், தேர்ச்சி பெற்ற மாணாக்கரை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய நிசாரத்தை சொன்ன அந்த நிகழ்ச்சியில் உங்கள் அத்தாயி மதரசாவினுடைய மாணவர்கள் அற்புதமாக அந்த பாட்டை பாடி எங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தியமைக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.